ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு, அதாவது ஆடி 18 அன்றைய தினம் தாலி கயிறு மாற்றுவதற்கான உகந்த நல்ல நேரம் எது? இந்த நேரத்தில் வழிபட்டா வீட்டில் எக்கச்சக்கமான மாற்றங்களும் நன்மைகளும் ஏற்படும். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆடிப்பெருக்கை எப்படி வழிபடணும், எந்த நேரத்தில் தாலி கயிறு மாற்றணும், இது மாதிரி பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கலாம். ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது பாரம்பரியமான விழாக்களில் ஒன்று. இந்த நாள் பெருக்கை தரக்கூடிய மங்களகரமான நாளாக கருதப்படுது. அதனால தான் ஆடி மாதத்துல சுபகாரியங்கள் செய்வதை தவிர்த்தாலும் சுபகாரிய பேச்சுக்களை ஆரம்பிப்பதற்கும் புதிய முயற்சிகளை ஆரம்பிப்பதற்கும் ஏற்ற நாளா இந்த ஒரு ஆடிப்பெருக்கு தினம் கொண்டாடப்படுது. இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு தினம் எப்ப வருது, இந்த நாளில் எப்படி கொண்டாடணும், பெண்கள் எந்த நேரத்தில் தாலிச்சரடு மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஆடி மாதத்தில் வரக்கூடிய ரொம்ப விசேஷமான நாட்களில் ஒன்று ஆடிப்பெருக்கு. ஆடி மாதத்தோட 18ஆம் நாளை தான் ஆடிப்பெருக்கு, அப்படி இல்லைனா ஆடி 18ஆம் பெருக்கு அப்படிங்கிற பெயரில் நம்ம அழைக்கிறோம். இது மங்களகரமான நாளாக கருதப்படுவதால் இந்த நாளில் புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, வியாபாரம் துவங்குவது, சுபகாரிய பேச்சுக்கள் ஆரம்பிப்பது, புதிய சொத்துக்கள் வாகனங்கள் வாங்குவதற்கான அடித்தளம் போடுறது, இது எல்லாத்தையுமே நம்ம பண்ணலாம். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு செய்யக்கூடிய காரியங்களில் பலன்கள் பெருகிக்கிட்டே போகும். இது பெருக்கத்தை தரக்கூடிய நாள் அப்படிங்கிற மாதிரி நம்பப்படுது. இந்த நாளில் திருமணமான பெண்கள் தாலி கயிறு மாற்றிக்கிட்டா மாங்கல்ய பலம் கூடும், கணவருடைய ஆயுள் அதிகரிக்கும், அவருடைய வருமானம் ஊதியம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. ஆடி மாதம் அப்படிங்கிறது பொதுவாக பருவமழை பெய்யக்கூடிய காலம். நல்லா மழை பெய்து ஆறுகள் குளங்கள் நீர் பெருகி வரணும், விவசாயிகள் செழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீர்நிலைகளில் வழிபடக்கூடியது தான் இந்த ஒரு ஆடிப்பெருக்கு. அதே மாதிரி மக்கள் நீர்நிலைகளில் கூடி படையல் போட்டு நீர்நிலைகளுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நாள், காவிரி தாயை வரவேற்று நன்றி செலுத்தக்கூடிய நாளாகவும் இந்த ஆடிப்பெருக்கை எடுத்துக்கிறாங்க. இயற்கையை வழிபடக்கூடிய வழக்கம் நம்முடைய பண்டைய காலத்துலேருந்து ஆரம்பிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. நீர் நதிகளை குறிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர், குடிக்கக்கூடிய தண்ணீரில் ஆரம்பித்து நம்ம எல்லா விஷயங்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய தண்ணீருக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாளும் இந்த ஆடிப்பெருக்கு தான். இந்த வருஷம் ஆடிப்பெருக்கு நமக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருது. அதுலேயும் பஞ்சமி திதியும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த வருஷம் ஆடிப்பெருக்கு ரொம்ப விசேஷம். பஞ்சமி அப்படிங்கிறது தீமைகளை அழித்து நன்மைகளையும் வெற்றியையும் தரக்கூடிய வாராகி அம்மனை வழிபடக்கூடிய அற்புதமான ஒரு நாள். அதே மாதிரி 26வது நட்சத்திரமாக வரக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரமும் திருமணம் வளைகாப்பு நடத்துவதற்கு, ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கு, புதிய விஷயங்களை துவங்குவதற்கு ஏற்ற நாள். தாலிக்கு பொன் உருக்குதல் இந்த நாளில் செய்யறது விசேஷம். அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட கடவுள் சிவபெருமான், சிவபெருமானுக்கே உரிய திங்கட்கிழமையில அவருக்குரிய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வர்றதால இந்த நாளில் நீங்க சிவபெருமானையும் பைரவரையும் கூடவே பஞ்சமி திதிக்கான வாராகி அம்மனையும் சேர்த்து வழிபாடு செய்யணும். கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் அவங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய நீர்நிலைகள், ஆறு ஏரி குளம், இது மாதிரி நீர்நிலைகளுக்கு போயிட்டு அங்க நீர்நிலைகள்ல பூஜை செய்வாங்க. நீர்நிலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மண் இருக்கு இல்லையா, அந்த மண்ணை ஒரு உருண்டையாவோ இல்லை என்ன உருவத்துல பிடிக்க முடியுமோ பிடித்து அதை அம்மனாக அம்பாளாக பாவித்து பொங்கல் வைத்து படையல் போடுறது இப்போ வரைக்கும் நிறைய பேரோட வழக்கமாக இருக்குது. அதுலேயும் டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய தஞ்சை, திருச்சி இந்த பகுதியில் காவிரி கரையோரக்கூடிய மக்கள் இந்த ஆடிப்பெருக்கு அப்படின்னாலே அது ஒரு பெரிய திருவிழா மாதிரி எடுத்துப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எல்லோராலையும் நீர்நிலைகளுக்கு போயிட்டு வழிபாடு செய்ய முடியாது. அதனால தான் நம்ம வீட்டில் தினமும் பயன்படுத்தக்கூடிய வாட்டர் டேப், தண்ணீர் குழாய், தண்ணீர் பம்பு, அடிப்பம்பு, அதே மாதிரி நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர், இந்த மாதிரி பொருட்களுக்கு பூஜை செய்து வழிபாடு செய்கிறோம். நிறைய பேர் மஞ்சள் கலந்த கயிறை கையில் காப்பு மாதிரி கட்டிப்பாங்க. இப்படிப்பட்ட அற்புதம் வாய்ந்த நம்ம வாழ்க்கையில் அன்றைய தினம் என்ன செய்கிறோமோ அதை பன்மடங்கு பெருக்கக்கூடிய நாள் தான் ஆடிப்பெருக்கு. இருக்கக்கூடிய விஷயத்த பன்மடங்கு அதிகமாக்கக்கூடிய அந்த நாளில் சுமங்கலி பெண்கள் தாலிச்சரடு மாற்றிக்கிறது கூடுதல் விசேஷம். தாலி கயிறு மாற்றும் போது எக்காரணத்தை கொண்டும் ராகு காலம் யமகண்டம் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். அதுலேயும் நல்ல நேரமாக பார்த்து தாலி கயிறு மாற்றுறது கூடுதல் சிறப்பு. இந்த வருஷம் நமக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி திங்கட்கிழமையில ஆடிப்பெருக்கு வந்திருக்கிறதால திங்கட்கிழமை காலையில 7:30-9 ராகு காலம் இருக்கு, 10:12 யமகண்டம் இருக்கு. ஒருவேளை
காலை நேரத்துல தாலி கயிறு மாத்த போறீங்க அப்படின்னா சரியா 9:15 10:15 இந்த 1 மணி நேரம் ரொம்ப உகந்த நேரம். அப்படி ஒருவேளை அந்த 1 மணி நேரத்துல பூஜைகள் செய்து தாலி கயிறு மாற்ற முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இன்னொரு அற்புதமான நேரம் பத்திரப்பாண்டு யமகண்டம் முடிஞ்சு மதியம் 12:15 மணிலேருந்து 1:15 இந்த 1 மணி நேரமும் ரொம்ப உகந்த நேரம் தான். மதிய நேரத்துல மாற்ற போறீங்க அப்படின்னா மதியம் 3:15 4:15 இந்த 1 மணி நேரத்துல தாலி கயிறு மாத்திக்கலாம். எக்காரணத்தை கொண்டும் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு பிறகு மாலை 6-7 மணிக்கு மேல தாலி கயிறு மாற்றக்கூடாது. ஒன்று மாத்திரதா இருந்தால் காலையில் 9:15 10:15 அதை விட்டிங்கன்னா 12:15 1:15 மதியம் 3:15 4:15 இந்த 3 1 மணி நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை பயன்படுத்தி மாற்றிக்கோங்க. நம்மளோட போன வருஷ பதிவை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்ட கேள்வி, பிரம்ம முகூர்த்த வேலையில் தாலி கயிறு மாற்றலாமா? 100% மாற்றலாம். அது அற்புதமான ஒரு நேரம். எல்லோராலையும் அதிகாலை 4:30 5:30 அந்த 1 மணி நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு பூஜையை முடிச்சு அதுக்கப்புறம் தாலி கயிறு மாற்ற முடியாது. முடிஞ்சா ஒரு 6:30 மாத்திரலாம். எப்படி பார்த்தாலும் 7:30 மணிக்கு உங்களுக்கு ராகு காலம் ஆரம்பிச்சிடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் திட்டம் போட்டுக்கோங்க. தாலி கயிறை உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் எல்லா சுவாமி படங்களுக்கும் முன்னாடி பார்த்த தாலி கயிறை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தாலி கயிறு மாற்றணும். தாலி கயிறு மாற்றின பிறகு அந்த பழைய தாலி கயிறை எடுத்து கண்ணாப்பின்னான உதாசீனப்படுத்தி போடுறதோ இல்லை குப்பையில் போடுறதோ பண்ணக்கூடாது. செடி கொடி மாதிரி கால் படாத மாதிரி போடலாம், இல்லை நீர்நிலைகளை தண்ணியில் விடலாம். மாற்றின உடனேயே அந்த பழைய தாலி கயிறை நம்ம வீட்டில் டஸ்ட்பினில் போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. வீட்டில் கணவர் கையாலேயே தாலி கயிறு மாற்றிக்கலாம். அதாவது உங்கள் கையால் தாலி கயிறு எடுத்து தயார் செஞ்சுட்டு கணவரை போட்டு விட சொல்லி பண்ணிக்கலாம். அப்படி ஒருவேளை கணவர் வெளியூரில் வேலை பார்க்குறாரு, அவர் வீட்டில் இல்லை ஊரில் இல்லை அப்படிங்கிறவங்க உங்களுடைய மாமனார் மாமியாரையோ அம்மா அப்பாவையோ அவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்கள் தாலியை எடுத்து கழுத்தில் போட்டுக்கலாம். இன்னும் நிறைய பேருக்கு அதிர்ஷ்டவசமாக அவங்க வீடு பக்கத்தில் பெரிய கோவில் இருக்கும், அம்பாள் அம்மன் கோவில் இருக்கும். அங்கே நிறைய பேர் வந்து தாலி கயிறு மாற்றிப்பாங்க. அப்படி மாற்றும் போது பெரியவங்க வயசில் பெரியவங்க காலில் விழுந்து கூட நீங்கள் தாலி கயிறை வாங்கி மாற்றிக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். இதுதான் ஆடிப்பெருக்கன்னைக்கு தாலி கயிறை மாற்றுவதற்கான அற்புதமான வழிமுறை, மாற்றுவதற்கான நேரம். இந்த நாளில் தாலி கயிறு, குங்குமம், ரவிக்கை துணி, வெற்றிலைப்பாக்கு இது எல்லாத்தையும் ஒரு தாம்பூலமாக தயார் செய்து கோவிலுக்கு போயிட்டு அங்கே வரக்கூடிய பெண்களுக்கு உங்கள் கையால் கொடுக்கறதும் விசேஷம்தான். அதே மாதிரி திருமணமாகாத பெண்கள், கன்னி பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஆடிப்பெருக்கு தினத்தில் மஞ்சள் காப்பு, அது ஒன்றும் இல்லை, வெள்ளை நூலை மஞ்சள் கலர் தண்ணீரில் கரைத்து அதை மஞ்சள் நூலாக மாற்றி அதை அவங்க கையிலையோ கழுத்துலையோ கட்டிவிடும்போது கூடிய சீக்கிரம் அவங்க எதிர்பார்த்த திருமண வரன், எதிர்பார்த்த மாதிரி கணவர் வாழ்க்கையில் அமைவார் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. ஆடிப்பெருக்கோட மகிமையை பற்றி சொல்லிக்கிட்டே போகணும்னா ஒரு வீடியோ பத்தாது. ஆடிப்பெருக்குனா என்ன, அது என்றைக்கு வருது, அந்த நாளில் என்ன மாதிரி வழிபாடுகள் செய்யணும், எப்போ தாலி கயிறு மாற்றணும், இது மாதிரி பல விஷயங்களை பார்த்தோம். கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். உங்களை மாதிரி ஒரு 4 பேர் பயன்பெறுவதற்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.